அனைவருக்கும் இனிய வணக்கம். SRS தமிழ் வானொலியில் நாமும் நமது பிள்ளைகளும் உரை சித்திரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்றைய நிகழ்ச்சியில் டென்மார்க்கில் குழந்தை வளர்ப்பு மற்றும் கல்வியியல் துறையில் பட்டம் பெற்ற எழுத்தாளர் கலாநிதி ஜீவகுமாரன் எழுதிய உறங்கியபடியே உலாவுகின்ற பெற்றோர் என்ற அனுபவ கட்டுரை இடம்பெறவுள்ளது. இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய SRS தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ், விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் கட்டுரை 2024 ஆண்டு வெளியான கலாநிதி ஜீவகுமாரனின் உங்கள் குழந்தைகள் அல்ல என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. உரை சித்திரம் உறங்கியபடியே உலாவுகின்ற பெற்றோர். எழுதியவர் கலாநிதி ஜீவகுமாரன். வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. நேற்று ஞாயிறு விடுமுறை. ஆனாலும் புலம்பெயர் தேசங்களில் வாழும் தமிழர்கள் தமது குழந்தைகளை தமிழ் படிக்க தமிழ் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புவதும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில்தான். வேண்டா வெறுப்பாக பிள்ளைகள் பள்ளிக்கு வரப்படாது என்பதனால் இடையிடையே கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்வோம். பிள்ளைகளும் இசை, நடனம், நாடகம் என பல துறைகளிலும் தமது திறமைகளை வெளிப்படுத்தி மகிழ்வார்கள். நானும் ஆசிரியராக பணிபுரிய தொடங்கி 10 ஆண்டுகள் முடிந்திருந்தன. எனது வகுப்பில் நான் அப்படியொரு மொழித்திறனும் கற்பனை திறனும் சேர்ந்த ஒரு குழந்தையை சந்தித்ததில்லை. ஆம், ராதா என்ற பெயர் கொண்ட அந்த குட்டி தேவதையை பற்றியே நான் உங்களுக்கு சொல்லப் போகின்றேன். ராதா மிகவும் அழகாக கட்டுரைகள் எழுதுவாள். கடந்த 1 மாதமாக பிள்ளைகளின் கற்பனை திறனை வளப்படுத்தும் நோக்கத்துடன் மாணவர்களை சின்ன சின்ன கதைகள் எழுதும்படியும் நான் கூறியிருந்தேன். அவற்றுள் ராதாவின் எழுத்துக்கள் மிகவும் அருமையாக இருந்தன. அதனால் கலை விழாவில் ராதா அவளது கதையை தத்துரூபமாக கூற வேண்டும் என நான் கூறியிருந்தேன். அடுத்த கிழமை கலை விழா என்பதனால் நேற்றைய தினமே ஒத்திகை பார்ப்பதற்கான கடைசி நாளாக இருந்தது. எல்லா பிள்ளைகளும் தத்தமது திறமைகளை வெளிப்படுத்தியபடி ஆயத்தங்கள் செய்தனர். ராதா மட்டும்தான் கலை விழாவுக்கு வரப்போவதில்லை என கூறி எதிலும் பங்கு பெற்றாது இருந்தாள். ஏன் கலை விழாவுக்கு வர முடியாது ராதா என நான் அவளை கேட்டேன். வர பிடிக்கவில்லை என்றாள். ஏன் பிடிக்கவில்லை என நானும் துருவி கேட்டேன். ராதாவின் கண்களில் கண்ணீர் வடிந்தது. அவளை என்னுடன் அணைத்து வைத்தபடி, நான் உனக்கு உதவி செய்கிறேன், என்ன காரணம் என்று மட்டும் என்னிடம் சொல்லு என்றேன். என்னிடம் என் கதை இல்லையே டீச்சர், நான் அதை குப்பையில் எறிந்து விட்டேன் என்றாள். ஏன் அப்படி செய்தாய்? கோபத்தில் செய்தேன். யார் மீது கோபம் ராதா? என் அப்பா மீது. ஏன் கோபம்? எதுக்கு கோபம்? நான் எழுதின கதை நல்லதென்று நீங்க சொன்னீங்க டீச்சர். என்ற அம்மாவும் நல்லதென்று சொன்னவா. ஆனால் அப்பாவுக்கு காட்ட வேண்டும் என எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அப்பா வேலையால் வரும்போது களைச்சு போய் வருவார், அவரை ஆக்கினப்படுத்தாதே என அம்மா சொல்லுவா. நான் என் கதையை காட்டும் போது அப்பா, எனக்கு இப்போ களைப்பாக இருக்குது, நாளைக்கு வாசிக்கிறேன் என்பார். நாளை என்று சொல்லி இத்தோடு 1 மாதம் ஆச்சு. நேற்று எங்கள் வீட்டை எங்களோட சொந்தக்காரர் விருந்துக்கு வந்திருந்தனர். அப்பா அவர்கள் முன் என் கதையை வாசிக்க சொன்னார். நானும் ஆசையாக வாசித்தேன். இடையில் ஒரு ஃபோன் கால் வர அப்பா எழும்பி வெளியே போயிட்டார். எனக்கு அழுகையா வந்தது. ஒரு மாதிரி வாசிச்சு போட்டேன். வெளியே போன அப்பா திரும்பி வந்தார். உன்ற மகள் நல்ல கெட்டிக்காரி என வந்தவர்கள் சொன்னார்கள். அவள் ஆரிட பரம்பரை என்று நினைச்சியள். வெள்ளக்காரன் காலத்திலேயே எங்கட குடும்பம்தான் ஊரில பெரிய படிச்ச குடும்பம் என பெருமையாக கதைச்சார். கடைசி வரை என்ற கதையை அவர் கேட்கவே இல்லை.
எனக்கு ஏமாற்றமாகவும் கோபமாகவும் இருந்தது. அப்பாக்கு விசர் பிடிச்சிட்டது என நான் அம்மாவிடம் சொன்னேன். பலாரென அம்மா என்னை அடிச்சு போட்டா. பெரியவைக்கு மரியாதை கொடுக்க வேணும், அப்பாவை நீ அப்படி சொல்லக்கூடாது என திட்டினான். எனக்கு வந்த கோபத்தில் நான் இந்த கதை எழுதியிருந்த கோப்பியை குப்பத்தொட்டியில் போட்டு விட்டேன் என கூறி ஒரு பெருமூச்சு விட்டாள் ராதா. இவ்விடயம் தொடர்பாக நான் ராதாவின் அம்மாவிடம் கதைத்தேன். அவர் தானும் தன் கணவரும் தம் மகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாதிருந்தது தவறென்று கூறி கவலைப்பட்டார். மேலும் தந்தையை பற்றி ராதா தவறாக கதைத்ததற்காகவே தான் ராதாவை அடித்ததாகவும் கூறினார். தான் இது தொடர்பாக தன் கணவருடனும் ராதாவுடனும் கதைத்து மீண்டும் ராதாவை கலை விழாவில் கலந்து கொள்ள வைக்க முயற்சிப்பதாக கூறினார். ஆனால் அவரால் ராதாவை சமாதானப்படுத்தவோ அல்லது குப்பை தொட்டியில் போடப்பட்டு தொலைந்து போன ராதாவின் கதையையோ மீட்டெடுக்க முடியவில்லை. இச்சம்பவம் ராதா மனதில் ஆறாத வடுவாக பதிந்துவிட்டது. விழிப்புணர்வுடைய பெற்றவர்களும் விழிப்புணர்வு இல்லாத பெற்றவர்களும். மனிதர்களாகிய நாம் எல்லோரும் முழு நேரமும் விழிப்புணர்வுடன் இருப்பதில்லை. சிலவேளை யோசித்து கதைப்போம், சிலவேளை யோசியாது கதைப்போம். எவரும் எவரையும் துன்பப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் செயற்படுவதில்லை. ஆனாலும் நம்மையும் அறியாது நமது ஆழ்மனதின் விருப்பு வெறுப்புகள் நம்மை ஆட்டி படைக்கும் போது விழிப்புணர்வு இல்லாதவர்களாக செயற்படுகின்றோம். மேற்கூறப்பட்ட ராதாவின் கதையில் அவளது பெற்றோர் இருவருமே விழிப்புணர்வு அற்றவர்களாக செயற்பட்டுள்ளனர். அவர்கள் தம் பிள்ளை மீது பாசம் வைத்திருந்தாலும் அதை தகுந்த முறையில் வெளிக்காட்டாது இருந்துள்ளனர். அவளது தாயாருக்கு பெண் பிள்ளைகள் அடக்க ஒடுக்கமாக பயபக்தி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்ற நினைப்பும், அவரது சிறுவயதில் அவரது பெற்றோர் அவரை எப்படி வளர்த்தனர் என்ற எண்ணமுமே மேலோங்கி இருந்துள்ளது. விழிப்புணர்வு குறைவாக உள்ள நிலையில் இவர்கள் பிள்ளைகளின் செயற்பாட்டை மட்டுமே கவனிப்பார்கள். பிள்ளைகளின் உணர்வுகளை இவர்கள் நினைத்து பார்க்க மாட்டார்கள். உதாரணமாக, தெருவிலே ஒரு குழந்தை சைக்கிளோட பழகுகின்றது என வைத்துக் கொள்வோம். பழகும் பொழுது சைக்கிளை ஒழுங்காக தன் கட்டுப்பாட்டில் வைக்க தவறிவிடுகின்றது. சைக்கிள் அடிக்கடி தெரு ஓரத்தை தாண்டி தெருவில் இறங்குகின்றது. பதட்டமும் பயமும் கூடிய நிலையில் பிள்ளையின் தகப்பனார் உரத்து கத்துகின்றார். நீ இப்படி சைக்கிள் ஓட்ட தெரியாமல் ஓட்டினால் உன் சைக்கிளை பறித்து கொண்டு போய் வைத்து விடுவேன். இனி நீ சைக்கிளே ஓட்ட முடியாது. உனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அப்பாவின் அதீத கோபம் நிறைந்த இந்த வார்த்தைகள் குழந்தை மனதில் கத்தி ஏற்றப்பட்டது போன்ற ஒரு தாக்கத்தை உண்டாக்கி விடுகின்றது. இந்த அப்பாவானவர் தன் பிள்ளை சைக்கிள் பழகாது போக வேண்டும் என்று அவ்வாறு திட்டவில்லை. மாறாக, எங்கே என் பிள்ளை பழகாது விட்டுவிடுமோ என்ற ஆதங்கமும், கூடவே தெருவில் ஓட்ட தெரியாமல் ஓட்டி விபத்து வந்துவிடுமோ என்ற பயமுமே இத்தகைய திட்டுக்கு காரணமாகியது. இதே பிரச்சனையை ஒரு விழிப்புணர்வுடைய தந்தை வேறு விதமாக கையாண்டிருப்பார். மகனே, சைக்கிள் ஓட்டும் பொழுது தைரியமாக ஓட்ட வேண்டும். பதட்டத்துடன் ஓட்டினால் விபத்து உண்டாகும். எனவே நாங்கள் முதலில் தெரு ஓரமாக ஓட்டி பழகாமல் ஒரு மைதானத்தில் ஓட்டி பழகுவோம். நன்றாக ஓட்டி பழகிய பின்பு தெரு ஓரமாக ஓட்டுவோம். இன்றைக்கு நாம் ஓட்டி பழகியது போதும், வீட்டுக்கு போவோம், அம்மா நம்மை தேடுவார். இவ்வாறு ஒரு தந்தை விழிப்புணர்வுடன் கதைக்கும் பொழுது ஒட்டுமொத்த குடும்பமே மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும். சமூக வலைத்தளங்களில் சிறு குழந்தைகளின் குறும்பு நடவடிக்கைகள் என்ற பெயரில் சில பெற்றவர்கள் வீடியோ வெளியிடுவார்கள். தாய் பிள்ளையை அடிக்கப் போவது போலவும், பிள்ளை பெரிய மனிதர் கதைப்பது போன்று கதைப்பதாகவும், அப்பிள்ளை அழுது அழுது கதைப்பதை பெரிய விடயம் போன்றும் போடுவார்கள். அதை பார்ப்பவர்களும் மிக பிரமாதம் என காமெண்ட் போடுகிறார்கள். சர்க்கஸில் யானையை அங்குசத்தால் குத்தி குத்தி யானைப்பாகன் வித்தை காட்டுவார். குரங்குகளை குரங்கு வித்தைக்காரன் அடித்தடித்து வித்தை காட்டுவார். குழந்தைகளை அள வைத்து வித்தை காட்டி வீடியோ போடும் பெற்றவர்களும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரியாத விழிப்புணர்வில்லாத பெற்றவர்களே. நீ கருப்பாக இருக்கிறாய், உன்னை நாங்கள் குப்பை தொட்டியில் கிடந்து எடுத்தோம் என்றோ, அல்லது உன்னை ஆஸ்பத்திரியில் மாற்றி தந்துட்டாங்க
என்றோ சிலர் குழந்தைகளுடன் பகிடிவிட்டு கதைப்பார்கள். இத்தகைய வார்த்தைகள் அவர்களை மனவருத்தத்துக்குள்ளாக்கும் என்பதை மறந்து விடுகின்றோம். தமது குழந்தைகளை உயிருக்குயிராக நேசிக்கும் பெற்றோர்களே இவ்வாறு கூறுகின்றனர். ஒரு தாய்க்கு 2 இளவயது பிள்ளைகள் இருந்தார்கள். ஒரு பிள்ளை பெருமனானது, மற்ற பிள்ளை ஒல்லியானது. ஆனால் அந்த பிள்ளைக்கு தமிழ் விழாக்களுக்கு போவது பிடிக்காது. இந்த அம்மாவுக்கு ஒரு நாள் ஒரு விழாவுக்கு போக வேண்டி இருந்தது. விழாக்களுக்கு போக பிடிக்காத பிள்ளையை எப்படியாவது அன்று கூட்டிக் கொண்டு போக திட்டம் போட்டார். அந்த பிள்ளையிடம் ரகசியமாக சொன்னார், இங்க பேர் மகளே, இன்றைய அக்கா வர வர குண்டாக்கி கொண்டு வாராள். அவளை நான் இன்றைக்கு கூட்டிக் கொண்டு போனால் விழாவுக்கு வந்திருக்கும் ஜனங்கள் ஒரு மாதிரி பார்ப்பார்கள். அதுபடியால் நீ வா. இந்த கதையை தங்கைக்காரி அக்காளிடம் சொல்லிவிட்டாள். அக்காவும் தங்கையும் சேர்ந்து தாய் சொன்னதும் செய்ததும் பிழை எனச் சொல்லி கூடவே தந்தையும் தாயாரை கடிந்து கொள்ள அன்று எவருமே விழாவுக்கு செல்லவில்லை. இப்படிப்பட்ட தாய் மீது பாசமும் மரியாதையும் பிள்ளைகளுக்கு உண்டாகாது. இந்த தாயானவள் பிள்ளைகள் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவள்தான். ஆனாலும் பிள்ளையின் உணர்வை விட ஊரவரின் விமர்சனம் பெரிது என நினைத்தார். மேலும் தங்கியை கூட்டி போவதற்கு அக்காளது உருவத்தை பகடைக்காயாக்கினார். இப்படியாவது சுத்துமாத்து பண்ணி தமது காரியங்களை சாதிக்கின்றனர். ஒரு சகோதரத்திடம் மற்ற சகோதரத்தை பற்றி தப்பு தப்பாக கூறுவதென்பதும் விழிப்புணர்வுடன் கதைக்க தெரியாத பெற்றவர்களின் அறியாமையே ஆகும். பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட தனது மகன் அரசியல் கதைப்பதும் கட்சி வேலைகளில் ஈடுபடுவதும் ஒரு தந்தையால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு செயற்பாடாக இருக்கின்றது. அடிக்கடி தந்தையும் மகனும் இவ்விடயம் தொடர்பாக உடன்பாடில்லாது மோதிக்கொள்கின்றனர். வீட்டில் அமைதி தொலைந்து விடுகின்றது. நான் நல்ல பிரஜையாக வர வேண்டும் என சிறுவயது முதலே எனக்கு அறிவுரைகள் கூறி என்னை வளர்த்த அப்பா ஏன் இப்படி இருக்கின்றார் என மகன் கவலைப்பட்டான். வீட்டில் எவருக்கும் இந்த நடவடிக்கை ஏன் என்று புரியவில்லை. ஒரு நாள் அந்த தந்தையின் பாலிய நண்பன் வீட்டுக்கு வருகின்றார். வீட்டில் நடப்பவற்றை ஒரு முறைப்பாடு போல அந்த நண்பரிடம் தாயும் மகனும் கூறுகின்றனர். தந்தையாரின் மிக நெருங்கிய ஆருயிர் நண்பன் ஒருவன் அரசியல் மேடையில் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் அந்நிகழ்வு அவரது அடிமனதில் பெரும் தாக்கத்தை உண்டு பண்ணியதாகவும் அவர் விளக்குகின்றார். அந்த நண்பனின் இறப்புக்கு பின்பு எந்த ஒரு அரசியல் கூட்டங்களிலும் தாங்கள் பங்கு பெற்றுவதில்லை எனவும் அந்த நண்பர் கூறுகின்றார். இச்செய்தியை கேட்ட பின்பு மகன் தந்தைக்கு தனது நிலைப்பாட்டையும் ஆசையையும் மீண்டும் புரிய வைக்கின்றான். அப்பா, உங்கள் நண்பன் சுடுபட்டு இறந்தது இலங்கையில். அந்த காலத்தில் அங்கு போர் நடந்துள்ளது. அதனால் அப்படி அவர் இறக்கும் நிலை வந்தது. நாம் இப்பொழுது இருப்பது டென்மார்க்கில். இங்கே யாரும் என்னை சுடமாட்டார்கள். நீங்கள் பயப்பட வேண்டாம் என கூறி தந்தைக்கு பிரச்சனையை புரிய வைத்தான். தந்தையும் புரிந்து கொண்டு தனது மகன் அரசியலில் ஈடுபடுவதற்கு ஆதரவு கொடுத்தார். இப்பொழுது அந்த மகன் நல்ல அரசியல்வாதியாக வளர்ந்து வருகின்றான். தந்தையின் சிறுவயது மெனக்காயமும் மெல்ல மெல்ல மறையத் தொடங்கியது. மேற்கூறப்பட்ட கதையில் தந்தையின் சிறுவயது காயமானது எவ்வாறு அவரது மகனின் வளர்ச்சிக்கு தடையாக இருந்துள்ளது என்பதை நாம் அறிய முடிகின்றது. இப்படிப்பட்ட காயங்களை growth point என குறிப்பிடுவார்கள். சிறுவயதில் நமது வளர்ச்சியில் ஏற்படும் பயங்கள், நிறைவேறாத ஆசைகள், சுற்றத்தால் புறந்தள்ளப்படுதல் மாறாத வடுக்களாகி நமது ஆழ்மனதில் பதிந்து நம் மதியை மயக்கி நம்மையும் அறியாது நம்மை ஆட்டி படைக்கின்றன. இந்த நேரம் அந்த பிரச்சனையை மகன் கையாண்ட விதத்தின் மூலம் அந்த பழைய வடுவுக்கு ஒத்திடம் கொடுக்கப்பட்டு விடுகின்றது. பிள்ளைகளுடன் அவர்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்து நாம் நடக்கும் பொழுது நம் குழந்தைகளே தமக்கு வைத்தியராகும் நிகழ்வு அரங்கேறுகின்றது. இப்படிப்பட்ட சம்பாஷணைகள் நடைபெறும் பொழுது நமது மொழி பிரயோகமானது மேலெழுந்த வாரியாக அல்லாது ஒரு நோக்கம் கொண்ட கருத்து நிரம்பிய மொழி பிரயோகமாக இருத்தல் அவசியம். விழிப்புணர்வுடன் வாழும் பெற்றவர்கள் இத்தகைய மொழியையே பாவிப்பார்கள். இதனை டார்கெட்டட் டயலாக் என ஆங்கிலத்திலும் மோல்ரெட்டட் டயலாக் என டேனிஷிலும் கூறுவார்கள்.
ஒருவருடன் ஒருவர் கதைக்கும் பொழுது 3 விதமான படிநிலைகளை இந்த சம்பாஷணைகள் கடந்து செல்ல வேண்டும். 1. பிரதிபலிப்பு, மிரரிங். 2. ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்ட். 3. உணர்வுடன் புரிதல், எம்பதி. முதலாவது, மற்றவரின் உணர்வையும் பிரச்சனைகளையும் அவர்களது நிலையிலிருந்து புரிந்து கொள்ளுதல், அவர்களது எண்ணங்களின் பிரதிபலிப்பை புரிதல். 2வது, மற்றவரின் கருத்துக்களுடன் நமக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் அவர்களது கருத்துக்களை செவிமடுத்து கேட்டு அதனை ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் புரிதலும் இருப்பது அவசியம். இந்த நிலையில் விழிப்புணர்வுடைய பெற்றவர்கள் தாம் கதைப்பதை விடவும் பிள்ளைகளின் கருத்துக்களுக்கு முதலிடம் கொடுப்பார்கள். பிள்ளைகளை பேசவிட்டு அவர்கள் கூறுவதை செவிமடுக்கும் பெற்றவர்களாக இந்த விழிப்புணர்வு பெற்றவர்கள் இயங்குவார்கள். 3வது, மற்றவர்களின் உணர்வுகளை புரிவதன் மூலம் அவர்களின் எண்ணங்களை மனத்தினால் வாசிக்கும் தன்மை உருவாகும். கூடுவிட்டு கூடுபாயும் தன்மை கொண்ட முனிவர்கள் போல மற்றவரின் இதயத்து மொழியை புரியவும் நேசத்துடனும் பாதுகாப்புணர்வுடனும் மற்றவர்களை அரவணைக்கவும் நாம் பக்குவப்பட வேண்டும். பிள்ளைகளுக்கு எதுவும் தெரியாது, நமக்கு மட்டுமே எல்லாம் தெரியும் என்ற நிலைப்பாட்டில் நாம் கதைக்கும் பொழுதும் அவர்களை கொடிய சொற்களால் கண்டிக்கும் பொழுதும் அவர்களுக்கும் நமக்குமான பந்தமும் தொடர்பும் துண்டிக்கப்படுகின்றது. இதன் மூலம் அவர்களுக்கான பிரபஞ்ச தொடர்பும் துண்டிக்கப்படுகின்றது. காரணம், பெற்றவர்களாகிய நாம் தான் இந்த பிரபஞ்சத்தை பற்றி அவர்களுக்கு புரிய வைக்கின்றோம். நமது உரையாடல் கத்தி போன்று இருக்கும் இடத்து அது நமக்கும் குழந்தைக்குமான தொடர்பை மட்டுமன்றி இப்பிரபஞ்சத்துடனான தொடர்பையும் வெட்டிவிடுகின்றது. நம்மை சுற்றியுள்ள உலகமும் நமது உறவுகளும் நம்பத்தக்கவர்களாக இல்லை என்ற நினைப்பு குழந்தையிடம் உருவாகும். தப்பு செய்துவிட்டால் தண்டனை கிடைக்கும், பெற்றவரின் அன்பை இழந்து விடுவேன் என்ற நினைப்பு வரும் பொழுது தன்னை பாதுகாக்க பொய் சொல்லத் தொடங்குகின்றது. பொய் கைவரப்பெற்ற குழந்தை தன் இயல்பை விட்டுவிட்டு நடிக்கத் தொடங்குகின்றது. நடிப்பு கைவரப்பெற்ற பிள்ளை களவு செய்யத் தொடங்குகின்றது. களவு கைவரப்பெற்ற பிள்ளை போதைப் பொருட்களுக்கு அடிமையாகின்றது. அந்த பழக்கம் அதன் மதியை மயக்க அது கொலை கொள்ளை கூட செய்ய துணிந்து விடுகின்றது. கொலை, கொள்ளை, போதைப் பொருள் பாவனை என்பன அதிகரிக்க சமுதாயம் சீர்கெடுகின்றது. சீர்கெட்ட சமுதாயங்கள் பல பெருகி உலகப் போர் உண்டாகின்றது. ஈவு இரக்கமற்று மக்களை கொன்று குவித்த ஹிட்லரின் ஆழ்மனதில் இருந்தது என்ன? அவரது கொடுமைக்கார தந்தை அவரது சிறுவயதில் அவருக்கு இழைத்த கொடுமைகளின் வலியே பிற்காலத்தில் அவர் கொடுங்கோலனாக மாற காரணமாக இருந்தது. மேலே கூறப்பட்ட செய்திகள் மூலம் நாம் விழிப்புணர்வுடைய பெற்றோர்களாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை புரிந்திருப்பீர்கள் என நினைக்கின்றேன். விழிப்புணர்வற்ற பெற்றோர்கள் தம் பிள்ளைகளை பற்றி என்ன நினைப்பார்கள்? 1. இவர்கள் தமது பிள்ளைகள் தங்களது நீட்சி எனவும் தாம் நினைப்பதைப் போலவும் உணர்வதைப் போலவுமே பிள்ளைகளும் உணர்வார்கள், நினைப்பார்கள் என்று நம்புவார்கள். 2. இவர்கள் நினைப்பது மட்டுமே சரியான யதார்த்தம் என்றும் தமக்கு பிள்ளைகள் மீது பொறுப்பிருப்பதாகவும் தாம் பிள்ளைகளை காப்பதென்பது தமது தெய்வீக கடமை என்றும் நினைப்பார்கள். 3. பிள்ளைகளின் சில நடவடிக்கைகளை பார்த்து அதிக கவலை அல்லது கோபம் கொள்வார்கள். ஆனால் அது அவர்களது சிறுவயது மனக்காயங்களாகவோ அனுபவங்களாகவோ அமையலாம். 4. பிள்ளைகளின் அனுபவங்களை அல்லது அவர்களது உணர்வுகளை பற்றிய தெளிவும் கருத்தாக்கமும் இவர்களிடம் இருக்காது. மேலும் அவற்றையெல்லாம் தமது அனுபவங்களுடன் சேர்ந்த ஒரு நிகழ்வாகவே பார்ப்பார்கள். 5. பிள்ளைகள் வேறு, தாம் வேறு என்ற நினைப்பு இவர்களிடம் இருக்காது. தாமும் குழந்தைகளும் ஒன்று என்ற கூட்டு நிலையில் இருப்பார்கள். சிம்பியோசிஸ். 6. குழந்தைகள் வெவ்வேறு வகையான உடல் உள வளர்ச்சியை டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் ஃபார் சில்ட்ரன் வெவ்வேறு காலகட்டங்களில் கடந்து சென்றே தம் வளர்ச்சி படிகளை தாண்டுகின்றனர் என்ற நினைப்பு இவர்களிடம் இருக்காது. உதாரணமாக, பக்கத்து வீட்டு பிள்ளையின் கெட்டித்தனம் தமது பிள்ளையிடம் இல்லை என நினைப்பார்கள். ஆனால் பக்கத்து வீட்டு பிள்ளைக்கும் தமது பிள்ளைக்கும் வயது வித்தியாசம், உடல் அமைப்பு வித்தியாசம் என நினைக்க மாட்டார்கள். 7. பிள்ளைகளுடன் உரையாடும் பொழுது அந்த உரையாடலானது ஒன் வே கம்யூனிகேஷன்,
ஒரு வழி பாதையாகவே இருக்கும். பிள்ளைகளை கதைக்க விட்டு அதை செவிமடுக்கும் தன்மை இவர்களிடம் இருக்காது. 8. பிள்ளைகளுக்கும் தமக்கும் இடையில் பிரச்சனைகள் வருமிடத்து அது முழுக்க முழுக்க பிள்ளைகள் பிழை விட்டதனால் மட்டுமே அவ்வாறான சிக்கல் உண்டாகியது என நினைப்பார்கள். தமது தரப்பில் என்ன தவறு இருந்தது என நினைக்க மாட்டார்கள். 9. காலம் முழுக்கவும் பெற்றவர்கள் மட்டுமே பிள்ளைகளுக்கு புத்தி சொல்ல உரிமை உடையவர்கள் என நினைப்பார்கள். தம் பிள்ளைகளிடமும் தாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பல விடயங்கள் உண்டு என நினைக்க மாட்டார்கள். 10. அதிகாரமும் பட்டம் பதவிகளும் பணமுமே நிரந்தரம் என நினைப்பார்கள். தாமும் தமது பிள்ளைகளும் சேர்ந்து வாழும் நிலை, விட்டுக் கொடுக்கும் தன்மை, சுயநலமற்ற அன்பு, ஒருவர் மீது ஒருவர் வைக்கும் மரியாதை என்பனவே நிரந்தரம் என்ற நினைப்பு இவர்களிடம் இல்லாமல் போவதற்கு காரணம் மற்றவர்கள், சுற்றம், சூழல் தம்மை என்ன நினைப்பார்கள் என்ற போலி கௌரவம் இவர்களது கண்களை கட்டி போட்டு விழிப்புணர்வற்றவர்களாக மாற்றிவிடுகின்றது. மேலே குறிப்பிடப்பட்ட தகவல்களை பார்க்கும் இடத்து 100% விழிப்புணர்வுடைய பெற்றவர்களாக நாம் எல்லோரும் இருக்கின்றோமா என நாம் கணக்கெடுக்க முடியாது. பெற்றவர்கள் எப்படி இருந்தாலும் பிள்ளைகளுக்கு பெற்றவரே உலகமும் தெய்வமும் எல்லாமும். அவ்வாறே பெற்றவர்களுக்கும் பிள்ளைகளே உலகமும் உயிரும் கடவுளும். இயற்கை அன்பெனும் மூச்சு காற்றால் நம்மை இயக்குகின்றது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதும் அறிந்து கொள்வதும் நம் வாழ்வில் இன்றியமையாத ஒன்றாக அமைந்துள்ளது. இதுவரை நீங்கள் கேட்டது உரை சித்திரம், உறங்கியபடியே உலாவுகின்ற பெற்றோர். எழுதியவர் கலாநிதி ஜீவகுமாரன். வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா.